ஹலோ மேம். டெய்லி உங்களுக்கு ஃப்ரீ மெஹந்தி கிளாஸஸ் நான் டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு யாராச்சும் மெஹந்தி போட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, அப்போ டெய்லியும் இந்த கிளாஸஸ் கண்டிப்பா பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் யாராவது மெஹந்தி போடணும் அப்படின்ட்டு இருந்தால், அவங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது. இதுக்கு என்னென்ன பேசிக்ஸ் திங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு A4 ஷீட் சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பிளெயின் பேப்பராக இருக்கணும். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ வேணும். ஏன்னா அது ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கலாம், இல்லை டிஷ்யூ பேப்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்டு கோன். இப்போ நீங்கள் பேசிக்ஸ் ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் நியர்பை ஷாப்பில் ஒரு 10 ருபீஸ் கோனே எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த சிங்க்கும் நீதா பிராண்டும் கிடச்சிது. பட் நான் இதுதான் சிங்க் தான் நான் நீதா பிராண்ட் தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் இந்த டிப் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது இந்த இடத்துல நல்லா க்ளாகாக இருக்கும். டைரெக்டாக நம்ம நோட்டில் நம்ம வரையக்கூடாது. அதுக்கு தான் இந்த A4 ஷீட்ஸ் ஆர் வேஸ்ட் கிளாத்தில் அந்த ஃப்ளோ நீங்கள் செக் பண்ணிக்கணும். எப்படி வருது ஸ்டார்டிங் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஃப்ளோ வரும்போது போடலாம் அப்படின்னு தோணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளோ இங்கே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும். நான் இப்படி தான் ஃப்ளோ பண்ணேன். இப்படி தான் டிப் பிடிச்சேன். ஓகே, இப்போ இன்னைக்கு கிளாஸஸில் பேசிக் டு அட்வான்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ பேசிக்ஸ்னால் என்னென்னா ஒரு 15 எலமெண்ட்ஸ் இருக்குது. அது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி A4 ஷீட் சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அது நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லைன்ஸ். ஓகே, தெரியுதுங்களா? லைன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு லைன்ஸ் நம்ம எப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஸ்டார்டிங் இப்படி இப்படி இந்த மாதிரி போடக்கூடாது. இது ராங் மெத்தட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கோ வித் த ஃப்ளோ. அப்படியே ஈக்குவல் ப்ரெஷர். நீங்கள் லைன் ட்ரா பண்ணும்போது இந்த இடத்துல ப்ரெஷர் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஓகேங்களா? செகண்ட் பார்த்தோம்னா திக் லைன். இப்போ திக் லைன்ஸ் நம்ம எப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஃபஸ்ட் லைன் போடுவோம், செகண்ட் லைன் போடுவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய பேர் கோன் போடும்போது அந்த மெஹந்தியை மிச்சம் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. இப்படி போட்டுட்டு அப்படியே ஸ்மஜ் பண்ணி விட்டோம்னா நம்ம அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஈவனாக ஃபினிஷ் ஆகாது. இப்போ இந்த மெத்தட் ராங். எப்படி போடணும்னா, ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு எகெயின் ஒரு லைன் போட்டுட்டு யூ ஹாவ் டு கோ வித் த ஃப்ளோ. நீங்கள் ஈவனாக அப்ளை பண்ணும்போது வெறும் ஈக்குவல் ப்ரெஷரில் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, அப்போ இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அப்போ இது கரெக்டான மெத்தட். ஓகேங்களா? இப்போ தேர்டு பார்த்தோம்னா டாட்ஸ். ஓகே, இப்போ டாட்ஸ் பார்த்தோம்னா, இப்போ நான் இங்கே ஒரு டாட் வைக்கிறேன்னா, டாட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி டாட் வச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. டாட் வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. இது என்னென்னா ராங் மெத்தடு. அப்போ
அப்போ இதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் ப்ரெஷர், நீங்கள் எவ்வளோ பெருசு போனாலும் ஈக்குவல் ப்ரெஷரில் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இது வந்து கரெக்ட், இது ராங். ஃபோர்த் வந்து பார்த்தோம்னா ரவுண்ட்ஸ். இப்போ ரவுண்டு வந்து என்னென்னா, சில பேர்த்துக்கு ரவுண்டு வராது, அப்படியே வந்து பேப்பர்லேயே உரசிட்டு இப்படி போடுவாங்க. ஆக்சுவலி இப்படிலாம் வந்து போடவே கூடாது, நமக்கு வந்து சரியாக வராது. இப்போ இடையில வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும்போது க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் சர்க்கிள் ரவுண்ட் இந்த மாதிரி போடும்போது கை எடுக்காமல் இது மாதிரி ஈக்குவல் ப்ரெஷரில் கொடுக்கும்போது உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி ரவுண்டு கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல். ஸ்பைரல் வந்து போடும்போது இப்போ சில பேர் வந்து சாய்ச்சிட்டு இப்படி போடுவாங்க. போடும்போது என்ன ஆகும்னா இப்படியும் சேர்ந்து ஸ்க்ரிபிள் ஆகும். ஸோ இது வந்து என்னென்னா ராங் மெத்தடு. அப்போ என்ன பண்ணோம்னா நல்லா டிப்பில் நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஈவனாக கை எடுக்காமல் ப்ரெஷர் வந்து ஈவனாக நீங்கள் கொடுக்கும்போது சென்டரில் ஒரு டாட் அழகாக இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சிக்ஸ்த்து மெத்தட் வந்து பார்க்கலாம். சிக்ஸ்த்து வந்து என்னென்னா ட்ராப்ஸ். இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து டாட் வச்சுட்டு இப்படி தேய்ச்சி விடுவாங்க, டாட் வச்சுட்டு இப்படி. ஸோ இது வந்து ராங் மெத்தட். ஓகேங்களா? அப்போ கரெக்டான மெத்தட் வந்து ஒரு டாட் வச்சுட்டு அவ்வளோதான், டாட் வச்சுட்டு அவ்வளோதான் ட்ராப்ஸ். செவன்த் மெத்தட் வந்து ஹம்ஸ். ஹம்ஸ் வந்து நீங்கள் எப்படி போடணுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ட்ரா பண்ணிவிட்டு ஈக்குவல் ப்ரெஷரில் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? எய்த் ஒன் வந்து வேவ் லைன்ஸ். ஓகே, வேவ் லைன்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். ஸ்மால் வேவ், லார்ஜ் வேவ்ஸ். ஓகேங்களா? நைன்த் ஒன் லீவ்ஸ். இப்போது லீவ்ஸில் வந்து பார்க்கும்போது நம்ம எப்படி பண்ணோம், ஒன் ஸ்மால் லைன் போட்டு ப்ரெஷர் ஈக்குவல் ப்ரெஷரில் கொடுத்துட்டு ஒன் இதை அப்படியே இழுத்து விடுங்க. ஓகேங்களா? ஸ்மால் லைன் டாட் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈக்குவலான ஒரு லீவ்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? 10th வந்து பார்த்தோம்னா பைஸ்லி. ஓகே, நவ் இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் வந்து மாங்காய் மாதிரி நீங்கள் வரையணும். பாருங்களேன், ஒரு அழகாக ஒரு மாங்காய் டிசைன்ஸில் எஸ் மாதிரி கொடுத்துட்டு இது சி வந்து ஆப்போசிட்டாக போடணும். ஸோ இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அழகான ஒரு டிசைன் கிடைக்கும். ஓகேங்களா? லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாங்காய் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து
lines and hums. பார்க்கலாங்களா? இப்போ ஹம்ஸ் வந்து சேம் த ஹம்ஸ் எப்படி போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக போடணும். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த நிறைய யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஈக்குவல் ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஹம்ஸ் வந்து அழகாக ஈவனாக வரும். 12th வந்து ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸ். ஓகே, இப்போது நான் சொன்னேன் இல்லையா, அதே மெத்தடு தான். ஈக்குவலாக வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் ஸ்பைரல் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஹம்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணணும். One dots plus lines. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுங்க. இப்போது லைன் போடும்போது ஒரே டாட் தான், அந்த ஸ்க்ரிபிள்லாம் பண்ணவே கூடாது. ஸ்மால் டாட், பிக் டாட், ஸ்மால் டாட், பிக் டாட். ஓகேங்களா? எகெயின் லைன் போட்டு மேலே கீழே மேலே ஜஸ்ட் ஒன் ப்ரெஷர் கீழே. 14th one leaves and lines. ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுங்க. அண்ட் லீவ்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் லைன் வித் டாட் வித் இதுவும் நம்ம வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொடுத்தா தான் லீஃபோட ஷேப் நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வேவ் ப்ளஸ் லைன்ஸ். வேவ் ப்ளஸ் லீவ்ஸ். ஃபஸ்ட் நம்ம வேவ் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக போட்டுக்கோங்க. லீவ்ஸுக்கு போட்ட அதே தான் கோடு, லைட்டாக டாட்டு, கொடி மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களோட ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு உண்டானது இது. நீங்கள் வந்து ஒரு ஸ்கெட்ச் புக்கோ அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வந்து ஒரு புக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதி இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இது கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரே ஃப்ரீ கிளாஸ் விஷயத்துக்கு இந்த ஒரு ஸ்மால் ஹெல்ப் வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.